வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா, இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்து மிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய்? நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெடியூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன்.
கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது. அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஒன்று, அரசியல் நெடி கடந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொற்பொழிவாளனுக்கும் எழுத்தாளனுக்கும் தான் அரசையும் அரசாங்கத்தையும் அவலத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை. சினிமாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாற்றையும் விமர்சிக்க வேண்டிய கடமை சினிமாவுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சரியான இடத்தில் கொண்டு வந்து தம்பி ராம்தேவ் இயக்கி இதை வெற்றிகரமாக இன்றைக்கு வெளிக்கொண்டுகிற ஒரு இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். இந்த படத்திலே அரசியல் நையாண்டி நெடி எல்லாம் இருந்தது என்பதை விட இந்த படம் சமகால சூழலை பதிவு செய்திருக்கிறது. எப்போது ஒரு கலைஞன் சமகாலத்தை பற்றி சிந்திக்காமல் படம் எடுக்கவில்லையோ அந்த படம் தோற்று போகும், தொலைந்து போகும். ஆகவே சமகால சூழலை மையமாக வைத்து எடுத்திருக்கிற இந்த படம் பெரிய ஸ்டார் நட்சத்திர தகுதி உள்ளவர்கள் இந்த படத்தில் அணிவகுக்கவில்லை. நான் ஒரு புலிவாளன், அண்ணன் பழக்கருப்பையா ஒரு புலிவாளர். நாங்களெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கலைக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சமகால சூழலை பதிவு செய்கிற படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வருகிறது, வந்திருக்கிறது என்றால் அந்த கடமையை செய்தவன் இயக்குனர் ராம்தேவ். அவருக்கு முகமாகவும் அவருடைய தாகத்திற்கு தண்ணீராகவும் அவருடைய பசிக்கு சோறாகவும் கவிதாலயா சரவணன் அவர்கள் வாய்த்தார்கள். 3 நாட்கள் தேனியில் முற்றுகையிட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த படத்தினுடைய வெளியீடு விரைவில் வரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற படங்கள் வர வேண்டும். படங்கள் வருவதன் மூலம்தான் இந்த கலையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். எல்லோரும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போனிலேயே தங்களுடைய பொழுதையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். செத்து கிடக்கிறவன் கையிலும் போன் இருக்கிறது, அப்பொழுதும் போன் ஒலிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவன் இதை எடுக்கிறான். அண்ணாச்சி இல்லையான்னு கேட்டான், போயிட்டாருன்னா. இல்லையே வருவேன்னு சொன்னாரேங்கிறான். அவரு தான் போயிட்டாருன்னா. திருப்பி எப்போ வருவாருன்னு கேட்டான். வர முடியாத ஊருக்கு போயிருக்கிறார், இனிமேல் வரமாட்டார்னு சொன்னவரும் விட மாட்டேங்கிறான். இப்படி தொலைபேசியை கட்டி அழுது கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் உருவாக்க வேண்டிய கடமை இயக்குநர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலையை செய்வதற்கு வருகிற காலத்தில் திரையுலகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் முன் வந்தால் நாடும் வீடும் நலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி பல வெற்றி படங்களை இயக்குகிற கடமை வருகிற காலத்தில் ராம்தேவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கவிதாலயா சரவணன் அவரை கைவிட்டுவிடக்கூடாது என்றும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.